நூலின் பெயர் சூத்திரர்கள் யார், அவர்கள் எவ்வாறு இந்தோ ஆரிய சமுதாயத்தில் 4ஆம் வர்ணத்தவர் ஆனார்கள். நூலாசிரியர் முனைவர் அம்பேத்கர். இயல் 11 சமரசத்தின் கதை. இதுவரை பின்கண்ட கருத்துக்களை நிலைநாட்ட முயன்றுள்ளேன். பிராமணர்கள்தான் இந்தோ ஆரிய சமுதாயத்தில் சூத்திரர்களை 2வது வர்ணத்தில் இருந்து 4வது வர்ணத்திற்கு கீழிறக்கினார்கள். சூத்திரர்களை இழிவுபடுத்த பிராமணர்கள் கையாண்ட உபாயம் உபநயனம் செய்து கொள்வதற்கு அவர்கள் உரிமையை மறுத்ததாகும். சூத்திரர்களை இழிவுபடுத்துவதற்கு பிராமணர்கள் அளவற்ற வெறி கொண்டதற்கு காரணம் சூத்திர மன்னர்களது கொடுங்கோன்மையின் ஒடுக்குமுறையின் கீழ் அவர்கள் அவதிப்பட்டதும் அவமதிக்கப்பட்டதுமே ஆகும். இவை யாவும் தெள்ளத் தெளிவாக இருந்தாலும் சிலர் பின்வருபவை போன்ற சில கேள்விகளை கேட்கக்கூடும். ஒரு சில மன்னர்களுடனான சச்சரவு பிராமணர்களை சூத்திர சமுதாயம் முழுவதன் பகைவர்களாக ஏன் ஆக்க வேண்டும்? எல்லையற்ற பகைமை உணர்வையும் பழி தீர்க்க வேண்டும் என்ற வெஞ்சினத்தையும் தோற்றுவிக்கும் அளவுக்கு இந்த ஆத்திரமூட்டல் மிகப்பெரிய அளவுக்கு இருந்ததா? இவ்விரு தரப்புகளிடையேயும் சமரசம் ஏதும் ஏற்படவில்லையா? அவ்வாறு சமரசம் ஏற்பட்டிருந்தால் சூத்திரர்களை பிராமணர்கள் இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது அல்லவா? இந்த இழிநிலையால் சூத்திரர்கள் எந்த அளவுக்கு அவலமும் அவமதிப்பும் அடைந்தனர்? இந்த கேள்விகள் மிக முக்கியமானவை என்பதையும் அவற்றை ஆழ்ந்து பரிசீலிப்பது ஆராய்வது அவசியம் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். இக்கேள்விகளுக்கு பதிலளிப்பதுதான் முறை. ஒரு சில மன்னர்களுடனுள்ள தகராறுகள் காரணமாக சூத்திரர்கள் சமுதாயம் முழுவதையுமே இழிவுபடுத்த ஏன் முற்பட வேண்டும் என்ற கேள்வி இயல்பானதும் இங்கு முற்றிலும் பொருத்தமானதும் ஆகும். 2 விஷயங்களை மனத்திற்கொண்டால் இக்கேள்விக்கு பதிலளிப்பது கடினமல்ல. முதலாவதாக, பிராமணர்களுக்கும் சூத்திர மன்னர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதல்களை இயல் 9 விவரித்தோம். இவை தனிப்பட்ட மோதல்களாக தோன்றினாலும் உண்மையில் அவை தனிப்பட்ட மோதல்கள் அல்ல. பிராமணர்கள் தரப்பில் அவர்களது முழு இனமே ஈடுபட்டிருந்தது என்பதில் ஐயமில்லை. வசிஷ்டர் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தவிர ஏனைய எல்லா நிகழ்ச்சிகளும் பொதுவாக பிராமணர்கள் சம்பந்தப்பட்டவையாகும். ஆனால் மன்னர்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட மன்னர்கள் பிராமணர்களுடன் மோதும் நிகழ்ச்சிகளாக அமைந்துள்ளன. ஆனால் அதே சமயம் இவர்கள் அனைவரும் சுதாசனுடைய அதே குடும்ப கால்வழியை சேர்ந்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சுதாசனை பொறுத்தவரையில் மோதல் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களில் சூத்திர குலத்துக்கும் இடையே நடைபெற்ற மோதலாகவே அமைந்திருந்தது. இது குறித்து எவ்வகையிலும் ஐயப்பட தேவையில்லை. பிராமணர்களுடன் மோதிய ஏனைய மன்னர்களும் சத்திரியர்களில் சூத்திர குலத்தை சேர்ந்தவர்களே என்று கூறுவதற்கு நம்மிடம் நேரடியான சான்று ஏதுமில்லை. எனினும் அவர்கள் சுதாசனின் வழிவந்தவர்களே என்ற முடிவுக்கு வருவதற்கு நமக்கு வேறு சில சான்றுகள் உள்ளன. மகாபாரதம் ஆதி பருவத்திலிருந்து எடுத்து மறுபக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கும் குடிவழி விளக்க அட்டவணையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். பிராமணர்களுடன் மோதலில் ஈடுபட்டு சத்திரிய மன்னர்களிடையேயான பரஸ்பர உறவு சில சுவையான தகவல்களை தருகிறது. புரூரவன் இளையின் புதல்வன். மனு வைவசுவதனின் பேரன். நகுஷன் புருவனின் பேரன். நிமி மனு வைசவதனின் மகனான இஷகுவாகுவின் புதல்வன். திரிசங்கு இஷகுவாகுவின் மரபு கொடி வழியில் 28வது இடத்தை பெற்றவன். சுதாசன் இஷவாகு மரபு வழி வந்தவன். இந்த கொடி வழியில் 50வதாக இருப்பவன். வேணன் மனு வைவசுவதனின் மகன். இவர்கள் அனைவரும் மனுவின் வழி வந்தவர்கள் என உரிமை கொண்டாடுகின்றனர். சிலர் அவர் வழியிலும் வேறு சிலர் இஷவாகு வழியிலும் வந்ததாக கூறுகின்றனர். மனு இஷவாகுவின் பரம்பரையினர் என்பதால் இவர்கள் அனைவரும் சுதாசனின் உறவினர்கள் என வாதிட வாய்ப்புண்டு. சுதாசன் ஒரு சூத்திரன் என்பதால் இந்த மன்னர்கள் அனைவரும் சூத்திர இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாகிறது. பிராமணர்களுடனான இந்த மோதல்களில் ஒரு சில சூத்திர மன்னர்கள் மட்டுமின்றி சூத்திர சமுதாயம் முழுவதுமே ஈடுபட்டிருந்தது என்பதற்கு நேரடி சான்று ஏதுமில்லை என்றாலும் இவ்வாறு அனுமானிப்பது தவறாகாது. வாழ்க்கையானது சிந்தனையிலும் செயலிலும் குலமரபு நாகரிகத்தின் அடிப்படையில் அமைந்திருந்த பண்டைய காலத்தில் தனிநபர் ஒருவர் செய்யும் காரியம் அவர் சார்ந்த குலம் முழுவதுமே செய்யும் காரியமாக கருதப்பட வேண்டும் என்ற விதிமுறை நடைமுறையில் இருந்த காலத்தில் இந்த மோதல் நடைபெற்றிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பண்டைய சமுதாயங்கள் அனைத்திலும் குலமரபு குழுவோ அல்லது இனமோதான் அடிப்படை கூறாக இருந்ததே அன்றி தனிநபர்கள் அடிப்படை கூறாக இருக்கவில்லை. எனவே தனிநபர் இழைக்கும் குற்றம் இனம் முழுவதுமே இழைக்கும் குற்றமாகவும் அதே போன்று இனம் இழைக்கும் குற்றம் ஒரு தனிநபரும் இழைக்கும் குற்றமாகவும் கருதப்பட்டு வந்தது. இந்த உண்மையை மனத்தில் கொண்டால் தீங்கு செய்யும் மன்னர்களை வெறுப்பதோடு பிராமணர்கள் நிற்காமல் சூத்திர இனம் முழுவதையுமே வெறுத்தனர். எல்லா சூத்திரர்களுமே உபநயனம் செய்து கொள்ளக்கூடாது என்று தடை விதித்தனர் என்று கூறுவதில் தவறு எதையும் காண முடியாது. இத்தகைய மோதல்கள் ஏற்படும் அளவுக்கு ஆத்திரம் மூட்டல்கள் இருந்தன என்று கூறுவதில் எத்தகைய கருத்து வேற்றுமைக்கும் இடமில்லை.
இரு தரப்புகளிலுமே கோபதாபங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடும். எளிதில் உணர்ச்சி கொந்தளிப்புகளை கிளர்த்திவிடக்கூடிய பல சூடான பிரச்சனைகள் அவர்கள் மத்தியில் இருந்து வரவே செய்தன. பிராமணர்களை பொறுத்தவரையில் சமூக மேலாதிக்கம் பெறுவதற்கு தங்களுக்கு விசேஷ சலுகைகள் ஈட்டுவதற்கும் முன்வைத்த கோரிக்கை மிகவும் மட்டுமீறியவையாகவும் சகிக்க முடியாதவையாகவும் இருந்தன என்பது தெள்ளத்தெளிவு. பிராமணர்கள் முன்வைத்த கோரிக்கைகளின் பட்டியல் பின்வருமாறு. பிராமணனை எல்லா வருணங்களின் குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதர எல்லா இனங்களின் கடமைகளை தீர்மானிப்பதும் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களது வாழ்க்கை தொழில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதும் பிராமணனது ஏக உரிமையாகும். இதர எல்லா வகுப்பினரும் அவனது ஆணைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இத்தகைய ஆணைகளுக்கு இணங்கவே மன்னர் ஆட்சி செய்ய வேண்டும். பிராமணன் மன்னனது அதிகாரத்திற்கு உட்பட்டவன் அல்ல. மன்னன் பிராமணனைத் தவிர ஏனைய எல்லாரையும் ஆள்பவன். கசையடி, விலங்கிடுதல், அபராதங்கள் விதித்தல், நாடு கடத்தல், கண்டித்தல், கைவிடப்படல் முதலியவற்றிலிருந்து விதிவிலக்கு பெறுவதற்கு பிராமணன் உரிமையுள்ளவன். ஒரு சிரோத்ரியன், அதாவது வேதங்களை கற்றறிந்த பிராமணன், வரி விதிப்பிலிருந்து விடுபட்டவன். ஒரு பிராமணன் புதையலை கண்டெடுத்தால் அந்த புதையல் முழுவதன் மீதும் பாத்தியத்தை கொண்டாட அவனுக்கு உரிமை உண்டு. புதையலை மன்னன் கண்டெடுத்தால் அதில் பாதியை பிராமணனுக்கு தந்துவிட வேண்டும். வாரிசில்லாமல் ஒரு பிராமணன் இறந்துவிட்டால் அவனது சொத்தை மன்னர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதற்கு மாறாக அதனை சிரோத்ரியர்கள் அல்லது பிராமணர்களுக்கு பங்கிட்டு தர வேண்டும். மன்னன் சாலையில் செல்லும்போது ஒரு சிரோத்ரியனை அல்லது பிராமணனை கண்டால் பிராமணனுக்கு வழிவிட்டு விலகி செல்ல வேண்டும். பிராமணனுக்குத்தான் முதலில் வணக்கம் தெரிவிக்க வேண்டும். பிராமணன் புனிதமானவன். கொலை செய்த கொடிய குற்றத்தை செய்திருந்தால் கூட அவனுக்கு மரண தண்டனை விதிக்கலாகாது. பிராமணனை தாக்குவதாக அச்சுறுத்தவோ அவனை தாக்குவதோ அவனது உடலிலிருந்து இரத்தம் வரும்படி செய்வதோ குற்றமாகும். சில வகை குற்றங்கள் விஷயத்தில் மற்ற வகுப்பினரை விட பிராமணனுக்கு குறைந்த தண்டனையை விதிக்க வேண்டும். வழக்கில் சம்பந்தப்பட்டவன் ஒரு பிராமணனாக இல்லாத போது மன்னன் ஒரு பிராமணனை சாட்சியாக அழைத்தல் கூடாது. ஒரு பெண்ணுக்கு பிராமணர்கள் அல்லாத 10 முன்னாள் கணவன்மார்கள் இருந்தாலும் கூட ஒரு பிராமணன் அவளை மணப்பானாயின் அவன் மட்டுமே அவனுடைய கணவனாக இருப்பான். அவள் ஒரு ராஜன் எனையோ வைசியனையோ மணந்தாலும் அவர்கள் அவளுடைய கணவன்களாக இருக்க முடியாது. பிராமணர்கள் கொண்டாடிய இந்த உரிமைகளையும் சலுகைகளையும் பற்றி விவாதித்த பிறகு திரு கானே பின்வருமாறு கூறுகிறார். பிராமணர்களுக்கு மேற்கொண்டு வழங்கப்பட்ட சலுகைகள் வருமாறு. பிச்சை எடுப்பதற்காக எந்த வீட்டிலும் தங்கு தடையின்றி நுழையும் சுதந்திரம், விறகு, மலர்கள், தண்ணீர் முதலியவற்றை தம் இஷ்டம் போல் சேகரிக்கும் உரிமை. இது திருட்டு என்று கருதப்பட மாட்டாது. பிறர் மனைவிமார்களுடன் எவர் குறுக்கீடுமின்றி தாராளமாக உரையாடும் உரிமை. கட்டணம் ஏதுமின்றி படகில் ஆற்றை கடக்கும் உரிமை. மற்றவர்களுக்கு முன்னால் மறுக்கரையில் கொண்டு போய் சேர்க்கப்படும் உரிமை. வாணிகத்தில் ஈடுபடும் போதும் படகை பயன்படுத்தும் போதும் பிராமணர்கள் சுங்கவரி செலுத்த வேண்டியதில்லை. பயணம் செய்து கொண்டிருக்கும் ஒரு பிராமணன் களைத்து போய் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாதிருக்கும் போது மற்றவர்களிடம் இருந்து அவர்களை கேட்காமல் 2 வெள்ளக்கட்டிகளையும் 2 கிழங்குகளையும் எடுத்து உண்பது தவறாகாது. இந்த சலுகைகள் காலப்போக்கில் மேன்மேலும் வளர்ந்து விட்டன என்பதில் ஐயமில்லை. இந்த மோதல்கள் நடைபெற்று கொண்டிருந்த போது இவற்றில் எவை மரபு ரீதியாக நிலைநாட்டப்பட்டு விட்ட உரிமைகளாகிவிட்டன என்று கூறுவது கடனும். இன்னும் மிகவும் எரிச்சல் ஊட்டும் 1, 2, 3, 8, 14 போன்ற சில சலுகைகளும் உரிமைகளும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வந்தன என்பதில் சந்தேகமில்லை. பண்பும் சுயமரியாதையும் மிக்க எவரையும் கடுஞ்சீற்றம் கொள்ள செய்வதற்கு இவையே போதுமானவை. சத்திரிய மன்னர்களை பொறுத்தவரையில் இந்த அவமதிப்புகளை, இழிவுகளை, பழிப்புகளை சகித்து கொண்டிருப்பார்கள், பொறுத்து கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. எப்படி அவர்கள் பொறுத்து கொண்டிருப்பார்கள்? பிராமணர்களுடன் மோதல்களில் ஈடுபட்ட சத்திரிய மன்னர்களில் பெரும்பாலானோர் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. சந்திர வம்சத்தைச் சேர்ந்த சத்திரியர்களுடன் ஒப்பிடும்போது இவர்கள் கல்வி கேள்வியிலும் பெருமித உணர்விலும் வீரத்திலும் மாறுபட்டவர்கள். சூரிய வம்சத்தைச் சேர்ந்த சத்திரியர்கள் பராக்கிரமிக்கவர்கள். சந்திர வம்சத்தைச் சேர்ந்த சத்திரியர்களோ இயல்பாகவே மனோதிடமற்றவர்கள், தன்மானம் இல்லாதவர்கள். முதலில் குறிப்பிடப்பட்டவர்கள் பிராமணர்களை எதிர்த்து உறுதியாக நின்றார்கள். பிந்தியவர்களோ பிராமணர்களிடம் சரணடைந்து அவர்களுடைய அடிமைகள் போலாகிவிட்டார்கள். இது இவ்வாறுதான் இருக்க முடியும். ஏனென்றால் சந்திர வம்சத்தைச் சேர்ந்த சத்திரியர்கள் கல்வி கற்பதில் அவ்வளவாக நாட்டமில்லாதவர்கள். சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படியல்ல. அவர்கள் அறிவு வளத்தில், கல்வி கேள்விகளில் பிராமணர்களுக்கு சமதையானவர்களாக, இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கும் மேம்பட்டவர்களாக இருந்தனர். ரிக்வேதத்தில் அடங்கியுள்ள விஷயங்களை சுருக்கிச் சொல்லும் அனுக்கிரக மணிகையின் படியும் வழி செய்திகளின் படியும் கீழ்கரும் பாசுரங்கள் பின்கண்ட மன்னர்களால் இயற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மண்டலம் 6, 15 விதகாவியம்.
மண்டலம் 10:9 சிந்து விபன் அம்பரீஷனின் புதல்வன். மண்டலம் 10:75 சிந்துஷித் பிரியமேதனின் புதல்வன். மண்டலம் 10:133 சுதாசன் பிஜவானனின் மகன். மண்டலம் 10:134 மந்தாத்ரி யுவனாஸ்வன் மகன். மண்டலம் 10:179 சிபி உசீனரனின் மூத்த புதல்வன். பிரததத்தன் திவோதாசன் மகன். காசி மன்னன் வமுமனசன் ரோகிதஸ்வனின் புதல்வன். மண்டலம் 10:148 பிரிதி வைனியன். மச்ச புராணமும் ரிக்வேத பாசுரங்களை ஏற்றியவர்களின் பட்டியல்களை தந்துள்ளது. அது பின்வருமாறு: பிருகு, காசியன், பிரதேசன், ததிசன், ஆத்மவதன், ஔர்வன், ஜமதக்னி, கிரிபன், ஷரத்வதன், அரிஷ்திசேனன், யுதாஜித், விதக்யன், சுவர்சானன், வைனன், பிரிது, திவோதாசன், பிரம ஈஸ்வரன், கீத்சன், சௌனகன் இவர்கள் பாசுரங்கள் இயற்றிய 19 பிருகுக்கள். ஆங்கிரசன், வேதாசன், பரத்வாஜன், பாலந்தனன், ரிதபாதன், கார்கன், சிதி, சங்கிருதி, குருதிரன், மந்தாத்ரி, அம்பரீஷன், யுவனாஸ்வன், புருகுத்சன், பிரத்யும்னன், சிரவணஷ்யன், அஜமிதன், ஹர்யஷ்வன், தஷபன், கவி, பிரிஷதஷ்வன், விருபன், கண்வன், மூத்கலன், உதத்யன், சரத்வதன், வஜஸ்ரவன், அபஷ்யன், சுவிட்டன், வாமதேவன், அஜிதன், பிரிகதுக்தன், திர்கதமசன், காக்சிவதன் ஆகிய இந்த 33 புகழ்பெற்ற ஆங்கிரசர்கள் ஆவர். இவர்கள் அனைவரும் பாசுரங்கள் இயற்றியவர்கள். இனி அடுத்து காசிபர்களை பற்றி பார்ப்போம். காதியின் புதல்வரான விஸ்வாமித்திரர், தேவராஜன், பாலா மது சந்தாசன், ரிஷபன், அக்மர்ஷனன், அஷ்தகன், லோகிதன், பிரிதகிலன், வேதஸ்ரவசன், தேவரதன், புரணஷ்வன், தனஞ்சயன், புகழ்பெற்ற மிதிலாவாசியான சலங்கயனன் இவர்கள் 13 பக்தி சிரத்தை மிக்க சிறந்த குசிகளாவர். மனு, வைவசுவதன், இதன் மன்னன் புரூரவன் ஆகிய இவர்கள் சத்திரியர்களிடையே பாசுரங்களை சாற்றுவதில் மிகவும் தேர்ந்தவர்கள். பாலந்தன், வந்தியன், சம்ஸ்கிருதி இவர்கள் 3 வைசீகர்களிடையே புகழ்பெற்ற பாசுர கர்த்தாக்கள் ஆவர். இவ்வாறு 91 பேர் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்களிடையே பாசுரங்கள் இயற்றியவர்கள் என்று பிரபலம் பெற்றவர்கள். இவ்வாறு வேத பாசுரங்களை இயற்றியவர்களின் பட்டியலில் பல சத்திரியர்களின் பெயர்கள் மட்டுமின்றி பிராமணர்களுடன் மோதலில் ஈடுபட்ட பல சத்திரியர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. வேத பாசுர கர்த்தாக்களில் சத்திரியர்கள் சிறப்புற்று திகழ்கின்றனர். மிகவும் புகழ்பெற்ற வேத பாசுரமான காயத்ரி மந்திரம் சத்திரியரான விஸ்வாமித்திரர் படைத்தளித்ததே ஆகும். இத்தகைய பண்பாற்றலும் திறமையும் மிக்க சத்திரியர்களால் பிராமணர்களின் சவாலை ஏற்காதிருப்பது சாத்தியமல்ல. தங்களுடைய வீர தீரத்திலும் கல்வி அறிவிலும் மிகுந்த பெருமிதம் கொண்ட சத்திரிய மன்னர்கள் பிராமணர்களின் நியாயமற்ற அதீதமான கோரிக்கைகளைக் கண்டு பெரிதும் மனம் புண்பட்டனர். எல்லையற்று கோபாவேசமுற்றனர். பிராமணர்களின் சவாலை உருக்கு உறுதியோடு எதிர்கொண்டனர். அவர்களுக்கு ஈவு இரக்கமின்றி பாடம் போதித்தனர். வேணன் பிராமணர்களை வேறு எந்த கடவுளையும் வணங்காது தன்னையே வணங்கும்படி செய்தான். புரூரவர்கள் அவர்களது செல்வத்தை சூறையாடினர். நகுஷன் அவர்களை தனது ரதத்தில் பூட்டி நகரெங்கும் இழுத்துச் செல்லும்படி செய்தான். குடும்பத்தில் எல்லா சமயச் சடங்குகளையும் செய்வதற்கு குடும்ப புரோகிதருக்கு தலைமுறையாக இருந்து வந்த பிரத்யேக உரிமையை நிமி பறித்து காற்றில் பறக்கவிட்டான். ஒரு சமயம் தன்னுடைய குடும்ப புரோகிதராக இருந்த வசிஷ்டரின் புதல்வனை உயிரோடு அக்னிக்கு இரையாக்கினான். எனவே சூத்திரர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும், அவர்களை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற வன்மம் அடக்க முடியாத வெறியாக பிராமணர்களுக்கு ஏற்படுவதற்கு இதைவிட வேறு என்ன காரணங்கள் வேண்டும்? பிராமணர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் இடையே சமரசம் ஏற்படும் சாத்தியக்கூறை புலப்படுத்தும் சில சான்றுகள் உள்ளன என்பதில் ஐயமில்லை. சிலர் இந்த சான்றுகளின் பால் நம்பிக்கை வைக்கவும் கூடும். இந்த சான்றுகளின் தகைமை குறித்து என் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்னர் அவற்றின் மீது கவனம் செலுத்துவதற்கு விரும்பத்தக்கதாக இருக்கும்.
இந்த சமரச முயற்சி குறித்து மகாபாரதத்திலும் புராணங்களிலும் ஆங்காங்கு காணப்படும் கதைகளில்தான் இந்த சான்றுகள் அடங்கியுள்ளன. சமரசம் பற்றிய முதல் கதை 2 குலத்தவர்கள் சம்பந்தப்பட்டது. இவர்களில் முதல் குலத்தினர் பாரதர்கள். விஸ்வாமித்திரர் இந்த குலத்தைச் சேர்ந்தவர். இரண்டாவது குலத்தினர் திரித்சூக்கள். வசிஷ்டர் இந்த குலத்தைச் சேர்ந்தவராவர். பாரதர்கள் வசிஷ்டர்களின் திரித்சூக்களின் பகைவர்களாக இருந்தனர் என்பது ரிக்வேதத்திலிருந்தே தெளிவாக தெரிகிறது. அது கூறுவதாவது: மண்டலம் 3 53:24. ஓ இந்திரா, இந்த பாரத புத்திரர்கள் வசிஷ்டர்களை தவிர்க்கும் விருப்பத்தோடு அவர்களை நெருங்கவில்லை. அவர்கள் சமரசம் செய்து கொண்ட விவரம் மகாபாரதம் ஆதிபருவத்தில் காணப்படுகிறது. அது கூறுவதாவது: அவர்களுடைய பகைவர்களின் பெரும்படைகள் பாரதர்களை அடித்து நொறுக்கின. பாஞ்சால மன்னன் தன்னுடைய 4 வகையான சேனைகளுடன் பூமியை அதிரும்படியாக மன்னன் சம்வரனை தாக்கினான். மண்ணுலகை துரிதமாக வென்ற பிறகு அம்மன்னனை அவனுடைய 10 சேனைகளுடன் சேர்ந்து முறியடித்தான். பின்னர் மன்னன் சம்வரணன் தன்னுடைய மனைவிகள், அமைச்சர்கள், புதல்வர்கள், நண்பர்கள் முதலியோர்களுடன் நாட்டின் எல்லையில் மாபெரும் சிந்து நதி தீரத்திலுள்ள ஒரு புதற்காட்டில் போய் அடைக்கலம் அடைந்தான். அங்குள்ள ஒரு கோட்டையில் நீண்ட காலம் வசித்து வந்தான். அங்கு 1000 ஆண்டு காலம் வசித்து வந்தபோது தகையார்ந்த வசிஷ்ட முனிவர் அவர்களிடம் வந்தார். பாரதர்கள் அனைவரும் அவரை மிகவும் பயபக்தியோடு வரவேற்றனர். முனிவர் அமர்ந்ததும் மன்னன் அவரிடம் பின்வருமாறு இறைஞ்சி வேண்டினான்: தாங்கள் எங்கள் குருவாக இருக்க மனமுவந்து ஒப்ப வேண்டும். எங்கள் ராஜ்யம் எங்களுக்கு திரும்பவும் கிடைக்க அருள் கூற வேண்டும். வசிஷ்டரும் இதற்கு இணக்கம் தெரிவித்தார். அது மட்டுமின்றி மன்னனுக்கு அவனது ராஜ்யம் திரும்பவும் கிடைக்கும்படி செய்தார். உலகம் முழுவதிலும் சத்திரிய இனத்தின் மீது அரசுரிமை செலுத்துவதற்கும் புருவின் வழித்தோன்றலான சம்வரனுக்கு அதிகாரம் அளித்தார். பின்னர் பரதன் முன்னர் ஆண்டு வந்த அந்த அற்புதமான நகருக்கு சம்வரன் திரும்பி வந்தான். இதர எல்லா மன்னர்களும் தனக்கு கப்பம் செலுத்தும்படி செய்தான். இரண்டாவது கதை பிருகுகளுக்கும் கிருதவீரியன் என்ற சத்திரிய மன்னனுக்கும் இடையே நடைபெற்ற மோதலையும் பின்னர் அவர்கள் சமரசம் செய்து கொண்டதையும் கூறுகிறது. இந்த கதை மகாபாரதம் ஆதிபருவத்தில் காணப்படுகிறது. அது கூறுவதாவது: கிருதவீரியன் என்று ஒரு மன்னன் இருந்தான். வேதங்களை கற்றறிந்த பிருகுக்கள் அவனுடைய புரோகிதர்களாக இருந்தனர். அவர்களுக்கு மன்னன் தாராளமாக ஏராளமாக வாரி வழங்கினான். இதனால் அவர்கள் 100கணக்கான பசுக்களையும் மலைமலையாக பணத்தையும் சம்பாதித்து விட்டனர். கிருதவீரியன் வானுலகு சென்ற பிறகு அவனுடைய வழித்தோன்றல்களுக்கு பணம் தேவைப்பட்டது. பிருகுக்களிடம் ஏராளமாக பணம் இருப்பது அவர்களுக்கு தெரியும். எனவே இந்த இக்கட்டான சமயத்தில் பணம் உதவும்படி மன்றாடி கேட்டுக்கொள்வதற்காக அவர்கள் பிருகுக்களிடம் வந்தனர். அவர்கள் வருவதை அறிந்து பிருகுக்களில் சிலர் தங்கள் பணத்தை பூமிக்கடியில் புதைத்து வைத்து விட்டனர். சிலர் பிராமணர்களிடம் கொடுத்து வைத்தனர். வேறு சிலர் தங்களிடம் இவ்வளவுதான் இருக்கிறது என்று ஏதோ சிறிது பணத்தை தந்தனர். இதற்கிடையே ஒரு சத்திரியன் பூமியை தோண்டிக் கொண்டிருந்த போது ஒரு பிருகுவின் வீட்டில் பணம் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து விட்டான். இது கேள்விப்பட்டு சத்திரியர்கள் திரண்டனர். இந்த புதையலை பார்த்தனர். அவர்கள் மீண்டும் சீற்றமடைந்து தாங்கள் விஷமென வெறுத்து வந்த பிருகுக்கள் அனைவரையும் கொன்று குவித்தனர். கருவில் உள்ள குழந்தைகளை கூட விட்டு வைக்கவில்லை. எனினும் கொல்லப்பட்ட பிருகுக்களின் விதவை மனைவிகள் இமாலயத்திற்கு தப்பிச் சென்று விட்டனர். இவர்களில் ஒருத்தி இன்னும் பிறக்காத குழந்தையை தனது தொடையில் மறைத்து வைத்து கொண்டாள். உளவு பார்க்கும் ஒரு பிராமணத்தி மூலம் இதனை தெரிந்து கொண்ட சத்திரியர்கள் அந்த குழந்தையையும் கொன்று பழிவாங்குவதற்காக முயன்றனர். ஆனால் அக்குழந்தை தனது தாயின் தொடையிலிருந்து 1000 சூரியன்கள் பிரகாசிப்பது போல் வெளிவந்து சத்திரியர்களின் கண்களை எல்லாம் குருடாக்கிவிட்டது. அவர்கள் சிந்தை சிதைந்து மனம் குலைந்து சிறிது காலம் மலைகளில் சுற்றித் திரிந்துவிட்டு பிறகு அந்த தாயின் கருணையை வேண்டி அவளிடம் திரும்பி வந்தனர். தங்கள் கண் பார்வை திரும்ப கிடைக்க அருள் கூற வேண்டுமென்று இறைஞ்சி கேட்டுக்கொண்டனர். அந்த அன்னையோ தன்னுடைய அதிசய குழந்தை அவுர்வனிடம் செல்லும்படி கூறினாள். வேதம் முழுவதும் 6 வேதாந்தங்களும் அவனிடம் அடைக்கலம் புகுந்திருக்கின்றன என்றும் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கவே அவன் அவர்களது கண் பார்வையை பறித்துவிட்டான் என்றும் அவன்தான் இதை திரும்ப தர முடியும் என்றும் சொன்னாள். அவ்வாறே அவர்கள் அவனிடம் சரணடைந்தனர். அவர்களது கண் பார்வையும் திரும்பிற்று. எனினும் பிருகுக்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்குவதற்கு எல்லா ஜீவராசிகளையும் அழித்தொழிக்கும் நோக்கத்தோடு அவுர்வன் கடும் தவம் செய்யத் தொடங்கினான். அவனது தவத்தின் உக்கிரம் கண்டு தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் நடுநடுங்கினர். எனினும் அவனது எண்ணத்தை மாற்றும் பொருட்டு அவனுடைய பிதுர்களே
அவன் முன் தோன்றினர். சத்திரியர்கள் பழிவாங்கப்படுவதை தாங்கள் விரும்பவில்லை என்று தெரிவித்தனர். கொலைகார சத்திரியர்கள் செய்த படுகொலையை தங்களது பலவீனம் காரணமாக பெரிதுபடுத்தாது விட்டுவிடவில்லை என்றும் கூறினர். மூப்பினால் கிளேசமடைந்து பெரிதும் துன்புற்று வந்த நாங்களேதான் அவர்களால் படுகொலை செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினோம். சத்திரியர்களிடம் வெறுப்பை கிளர்த்திவிட்டு அவர்களை ஆத்திரமூட்ட வேண்டும் என்று விரும்பிய எங்களில் யாரோ ஒருவர்தான் வேண்டுமென்றே ஒரு பிருகுவின் வீட்டில் பணத்தை ஒளித்து வைத்திருக்கிறார். இதுதான் நடந்த உண்மை. விண்ணுலகம் செல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த எங்களுக்கு பணம் எதற்கு என்று அவர்கள் வினவினர். தற்கொலை செய்து கொள்ளும் குற்றத்தை செய்ய விரும்பாததால் இந்த உபாயத்தை கை கொண்டோம் என்று சமாதானம் கூறினர். முடிவாக கோபத்தை அடக்கும்படியும் செய்ய உத்தேசித்திருக்கும் பாவத்தை செய்யாதிருக்கும்படியும் அவுர்வனை வலியுறுத்தினர். மகனே, சத்திரியர்களையும் 7 உலகங்களையும் அழித்து விடாதே. உன் கோபத்தை அடக்கிக்கொள், இல்லையேல் அது உன் தவத்தின் வலிமையை குன்றச் செய்துவிடும் என்று அறிவுரை கூறினர். ஆனால் அவுரவன் தான் மேற்கொண்ட சபதத்தை செயல்படுத்தாமல் இருக்க முடியாது என்று பதிலளிக்கிறான். தனது சினத்தை வேறு ஏதேனும் இலக்கின் மீது செலுத்தினால் ஒழிய அது தன்னையே சுட்டெரித்துவிடும் என்று கூறுகிறான். தன்னுடைய மூதாதையர்கள் பரிந்துரைக்கும் கருணையை விட நீதியும் நியாயமும் கடமையுமே தனக்கு முக்கியம் என்று வாதிடுகிறான். எனினும் அவனுடைய மூதாதையர்கள் எப்படியோ அவனை சமாதானப்படுத்தி அவனது கோபாக்கினியை கடலில் எறிவதற்கு இணங்க வைக்கின்றனர். அங்கு அது நீர்ப்பூதத்தை தாக்குவதில் ஈடுபடும் என்றும் இதன் மூலம் அவனது சபதம் நிறைவேறும் என்றும் கூறுகின்றனர். அவ்வாறு அது வேதங்கள் கற்றவர்களுக்கு மட்டுமே தெரிந்த மாபெரும் ஹயசிராசம் ஆயிற்று. அது அந்த நெருப்பை விழுங்கி நீரை குடிக்க வல்லதாகும். 3வது கதை ஹைகயாசியின் மன்னன் கிருதவீரியன் புதல்வன் அர்ஜுனனுக்கும் பரசுராமனுக்கும் இடையே நடைபெற்ற மோதலையும் பின்னர் அவர்களிடையே ஏற்பட்ட சமரசத்தையும் பற்றி கூறுகிறது. இந்த கதை மகாபாரதம் வனப்பருவத்தில் காணப்படுகிறது. கிருதவீரியனின் மகனும் ஹைகயாசின் மன்னனுமான அர்ஜுனன் 1000 புயங்களை உடையவன் என்று கூறப்படுகிறது. அவன் தாத்ரேயனிடமிருந்து தங்கத்தாலான வானூர்தி ஒன்றை பெற்றான். அது முன்னேறி செல்லும் போது அதனை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது. இவ்வாறு அவன் தேவர்களையும் யட்சர்களையும் ரிஷிகளையும் அடிபணிய வைத்தான். எல்லா உயிர் ராசிகளையும் அடக்கி ஒடுக்கினான். தேவர்களும் ரிஷிகளும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். அப்போது விஷ்ணுவும் அர்ஜுனனால் அவமதிக்கப்பட்ட இந்திரனும் சேர்ந்து அவனை ஒழித்து கட்டுவதற்கு ஒரு திட்டம் தீட்டினர். அச்சமயத்தில் காதி என்ற ஒரு மன்னன் கன்யகுப்ஜத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு சத்தியவதி என்றொரு மகள் இருந்தாள். இந்த இளவரசி இருஷிகன் என்ற ரிஷிக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டால் அவர்களுக்கு ஜமதக்னி பிறந்தான். ஜமதக்னிக்கும் அவனுடைய மனைவி ரேணுகைக்கும் 5 புதல்வர்கள். இவர்களில் எல்லாருக்கும் இளையவன்தான் வலிமைக்கும் ஆற்றலுக்கும் புகழ்பெற்ற பரசுராமன். தந்தையின் கட்டளைப்படி அவன் தன் தாயை, அதாவது பாவகரமான ஆசையில் வீழ்ந்து தனது முந்தைய பத்தினித்தன்மையிலிருந்து வீழ்ச்சியுற்ற இவளை கொன்றான். முன்னதாக மூத்த புதல்வர்கள் 4வரும் இவ்விதம் தாயை கொல்ல மறுத்துவிட்டார்கள். இதனால் தந்தையின் சாபத்துக்கு ஆளாகி பகுத்தறிவை பறிகொடுத்தார்கள். ஆயினும் பரசுராமனின் விருப்பத்திற்கு இணங்க அவனுடைய தந்தை அவனுடைய தாய்க்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அவனுடைய சகோதரர்களுக்கு பகுத்தறிவை தந்தார். பரசுராமனையும் கொலை குற்றத்திலிருந்து அறவே விடுவித்தார். யாராலும் வெல்வதற்கரியவனாக திகழ்வதற்கும் நீண்ட ஆயுளுக்கும் தந்தையிடமிருந்து அவன் வரம் பெற்றான். அவனது வரலாறு இப்போது மன்னன் அர்ஜுனன் கதையுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. அர்ஜுனன் ஒரு சமயம் ஜமதக்னியின் ஆசிரமத்திற்கு வர நேரிட்டது. அவனுடைய மனைவி அவனை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்று உபசரித்தாள். ஆனால் அவன் முனிவரின் யாகப்பசுவின் கன்றுக்குட்டியை கவர்ந்து சென்றதாலும் அவருடைய மேன்மை மிக்க மரங்களை வெட்டி சாய்த்ததாலும் இந்த மதிப்பை இழந்து விட்டான். இந்த வன்முறையை பற்றி அறிந்த பரசுராமன் கோபம் மிகுந்தவனான் அர்ஜுனனை தாக்கி அவனுடைய 1000 கைகளையும் வெட்டி வீழ்த்தி அவனை கொன்றுவிட்டான். இதற்கு பழிவாங்கும் பொருட்டு அர்ஜுனனுடைய புதல்வர்கள் பரசுராமர் இல்லாத நேரத்தில் சாந்த சொரூபினியான முனிவர் ஜமதக்னியை படுகொலை செய்தனர். பரசுராமன் திரும்பி வந்தபோது தன்னுடைய தந்தை படுகொலை செய்யப்பட்டதை அறிந்து அடங்க ஒண்ணா சீற்றமும் சினமும் கொண்டான். இதற்கு பழிவாங்க சத்திரிய இனம் முழுவதையும் அழித்தொழிக்க சபதமேற்றான். தன்னுடைய ஆயுதங்களை ஏந்தி ஆயிரக்கணக்கான ஹயாக்களுடன் சேர்ந்து அர்ஜுனனது எல்லா பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் வெட்டி வீழ்த்தினான். பூமியையே குருதி சேராக்கினான். இவ்வாறு பூமியிலிருந்து சத்திரியர்கள் அனைவரையும் கருவறுத்த பிறகு பரசுராமன் ஆழ்ந்த இரக்க
உணர்ச்சி மேலிட கானகத்துக்கு சென்று விட்டான். சில 1000 ஆண்டுகள் கழிந்தன. ரைப்யனின் மகனும் விஸ்வாமித்திரனின் பேரனுமான பராவசு ஒரு பொதுச்சபையில் பரசுராமனை பழித்து பின்வருமாறு இடித்து பேசினான். யயாதியின் நகரில் நடைபெற்ற வேள்விக்கு வந்திருந்த பிரதர்தனும் ஏனையோரும் சத்திரியர்கள் இல்லையா? உன் சபதத்தை நீ நிறைவேற்றவில்லை என்பதையே இது காட்டுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த சபையில் நீ வீணாக ஜம்பமடித்துக் கொள்கிறாய். அந்த வல்லமை மிக்க சத்திரியர்களுக்கு பயந்துதான் நீ மலைகளுக்கு ஓடிவிட்டாய். இப்போது பார், சத்திரியர்கள் இனம் 100கணக்கில் பெருகிவிட்டது. இயல்பாகவே முன்கோபியான பரசுராமன் இந்த சொற்களை கேட்டதும் ஆவேசமாக வெகுண்டெழுந்தான். தன் சக்திமிக்க ஆயுதங்களை கையில் எடுத்தான். இதற்கு முன்னர் அவனிடமிருந்து தப்பி பிழைத்த 100கணக்கான சத்திரியர்கள் இப்போது வல்லமை மிக்க மன்னர்களாக வளர்ந்து விட்டிருந்தனர். எனினும் பரசுராமன் அவர்களையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை. அவர்களுடைய குழந்தைகளுடன் சேர்த்து அவர்களை வெட்டி தீர்த்தான். இந்த உலகை இனிமேல்தான் காணவிருந்த எண்ணற்ற பச்சிளம் சிசுக்களையும் பழி வாங்கினான். சில குழந்தைகள் அவர்களது தாய்மார்களால் காப்பாற்றப்பட்டனர். எனினும் 21 தடவை சத்திரர்களை புவியிலிருந்து துடைத்தெறிந்து விட்டு அஸ்வமேத யாகத்தின் இறுதியில் புவியை கசியபருக்கு தட்சணையாக கொடுத்து விட்டான். பரசுராமருக்கும் சத்திரியர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலை இவ்வாறு வர்ணித்த பிறகு மகாபாரத ஆசிரியர் அவர்களிடையே ஏற்பட்ட சமரசத்தை பின்வருமாறு விவரிக்கிறார். 21 முறை சத்திரியர்கள் அனைவரையும் புவியிலிருந்து துடைத்தெறிந்த ஜமதக்னியின் மகன் மலைகளிலேயே தலை சிறந்த மலையாகிய மகேந்திர மலைக்கு சென்று தவம் செய்தலானான். அவன் சத்திரியர்களை உலகிலிருந்து ஒழித்து கட்டிய பிறகு அவர்களின் விதவைகள் பிராமணர்களிடம் வந்து குழந்தை வேண்டினார்கள். சமயப்பற்று மிக்க பிராமணர்கள் எவ்வித சிற்றின்ப ஆசைக்கும் இடம் கொடாதவர்கள். அவர்கள் உரிய பருவங்களில் இந்த பெண்களிடம் கூடினார்கள். இதனால் கருவுற்ற அப்பெண்கள் வீரஞ்செறிந்த சத்திரிய சிறுவர்களையும் சிறுமிகளையும் பெற்று ஆளாக்கி சத்திரிய குலம் தொடரச் செய்தார்கள். அவ்வாறுதான் பிராமணர்கள் சத்திரிய பெண்களிடமிருந்து ஒழுக்கமான முறையில் சத்திரிய இனத்தை மீண்டும் உயிர்ப்பித்து தந்தார்கள். அப்போதிலிருந்துதான் பிராமணர்களுக்கு கீழான 4 சாதிகள் உருவாயின. பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதல்களையும் சமரசங்களையும் விவரிக்கும் மேலே கூறிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பிராமணர்கள் மீது போர் தொடுத்து வரலாற்றில் இடம்பெற்றுள்ள சத்திரிய மன்னர்கள் சம்பந்தப்பட்டவை அன்று. பிராமணர்களுடன் சமரசம் செய்து கொண்ட இந்த மன்னர்களில் முதலாவதாக குறிப்பிடப்பட வேண்டியவன் கல்மாஷாபாதன். இவன் சுதாசனுடைய புதல்வன் என்று கூறப்படுகிறது. இந்த கதை மகாபாரதம் ஆதி பருவத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கல்மாஷபாதனுக்கும் வசிஷ்டருக்கும் இடையேயான பகைமை பற்றிய விவரங்களை ஏற்கனவே தந்துள்ளோம். அவர்களிடையே ஏற்பட்ட சமரசம் பற்றிய விவரம் பின்வருமாறு. வசிஷ்டர் பற்பல மலைகளிலும் நாடுகளிலும் சுற்றி திரிந்துவிட்டு தம்முடைய மருமகளும் தமது மூத்த மகன் சக்தியின் விதவை மனைவியுமான அத்ரி செந்தியுடன் வீடு வந்து சேர்ந்தார். சூழ்ந்திருந்த அவளுடைய கற்பையிலிருந்து வேதங்கள் ஓதும் ஒளி அவளுக்கு கேட்டது. குழந்தை பிறந்ததும் பராசரன் என்று அவனுக்கு பெயர் சூட்டப்பட்டது. தன்னுடைய மருமகள் கருவுற்றிருப்பதை அவளிடமிருந்து தெரிந்து கொண்டபோது இனி என் கால்வலி நீடிக்கும் என்று வசிஷ்டர் நிம்மதியடைந்தார். தம் உயிரை மாய்த்து கொள்ளும் முயற்சியை அத்துடன் கைவிட்டார். எனினும் கானகத்தில் மன்னன் கல்மாஷபாதன் எதிர்பட்டான். அவர்கள் இருவரையும் விழுங்குவதற்கு இருந்தான். ஆனால் அப்போது வசிஷ்டரின் வாயிலிருந்து வலிமை மிக்க அனல் காற்று வெளிப்பட்டு அவனை தடுத்து நிறுத்திவிட்டது. வசிஷ்டர் ஒரு மந்திரத்தை ஓதி அவன் மீது நீரை தெளித்தார். 12 ஆண்டுகளாக அவனை பீடித்திருந்த சாபத்திலிருந்து அவன் விடுபட்டான். பின்னர் மன்னன் வசிஷ்டரிடம் பின்வருமாறு கூறினான். மிக உன்னதமான முனிபுங்கவரே, நான் தான் சௌதாசன். தாங்கள்தான் என்னுடைய குடும்ப குருவாக இருந்தீர்கள். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள். அதை மகிழ்வோடு செய்வேன். இதற்கு வசிஷ்டர் பின்கண்டவாறு பதிலளித்தார். இதுவரை நடந்ததெல்லாம் விதிவசத்தால் நடந்ததாகும். இப்போது போய் உன் நாட்டை ஆள்வாயாக. ஆனால் மன்னனே, ஒருபோதும் பிராமணர்களை பழித்துரைக்காதே. மன்னன் பின்வருமாறு பதிலளித்தான். பிராமண சிரேஷ்டர்களை இனி ஒரு காலம் வெறுக்க மாட்டேன். தங்கள் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களை எல்லா வகைகளிலும் பெருமைப்படுத்துவேன். இஷுவாகுகளுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற தாங்கள் அருள் கூற வேண்டும். தாங்கள் எனக்கு பிள்ளை செல்வத்தை அளித்தருள வேண்டும். அவனது வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்காக வசிஷ்டர் அவனுக்கு வாக்குறுதி அளித்தார். பிறகு அவர்கள் அயோத்திக்கு திரும்பினார்கள். அரசு கட்டிலுக்கு ஒரு வாரிசை உருவாக்கி தருவதாக வசிஷ்டர் உறுதிமொழி அளித்தபடி ராணி அரசனால் கருவுற்று 12 ஆண்டுகள் முடிவில் ஓர் ஆண் மகவை ஈன்றெடுத்தாள்.
இரண்டாவது நிகழ்ச்சி மகாபாரதம் அனுசாசன பருவத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அது வருமாறு: இக்ஷ்வாகு குலத்தில் உதித்த சௌதாசன் ஒரு சமயம் தன்னுடைய குடும்ப குருவும் நிலைபேறுடைய ஞானியும் ரிஷிகளிலே தலை சிறந்தவரும் மூவுலகையும் கடந்து செல்லக்கூடியவரும் சமயச் சார்புடைய புனித ஞானத்தின் கருவூலமான வசிஷ்டரை வணங்கி பின்வருமாறு வினவினான்: ஒருவன் மூவுலகிலும் மிக புனித எதை இடையறாது ஆராதனை செய்து வந்தால் மிக உன்னதமான நிலையை அடையலாம். இதற்கு வசிஷ்டர் பதிலளிக்கும் போது, எப்படி பசுக்களை மிகவும் அன்பாதரவோடு பேணி போற்றி பராமரித்து வந்தால் ஒருவர் மிக உயரிய நிலையை அடையலாம் என்பதை சவிஸ்தாரமாக விவரித்து கூறுகிறார். இந்த பிராணிகளுக்குள்ள சில அற்புதமான உயரிய பண்புகளை எடுத்துரைக்கிறார். பசுக்களே நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் அனைத்து ஜீவராசிகளின் ஆதார அடிப்படையாக இருப்பதை விளக்குகிறார். பசு பிரபஞ்சம் முழுவதிலும் ஊடுருவி சென்று கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தின் அன்னையாக திகழ்வதை வர்ணித்து கூறுகிறார். மிகவும் அடங்கிப்போன அந்த மன்னன் இச்சொற்களை மிக சிறந்தவையாக, ஒப்புமை அற்றவையாக மதித்து பிராமணர்களுக்கு ஏராளமான பசுக்களை வாரி வழங்குகிறான். ஆக இங்கு சௌதாசன் ஒரு ஞானியாக மெச்சி பாராட்டப்படுவதை பார்க்கிறோம். பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டது சம்பந்தமான மூன்றாவது நிகழ்ச்சியில் சுதாசனின் வழித்தோன்றல்கள் குறிப்பிடப்படுகின்றனர். இந்த நிகழ்ச்சி மகாபாரதம் சாந்தி பருவத்தில் விவரிக்கப்படுகிறது. புவியை ஆளும் அதிகாரத்தை பெற்றதும் கசியபர் அதனை பிராமணர்களின் இருப்பிடமாக்கிவிட்டு கானகத்துக்கு சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து சூத்திரர்களும் வைஷ்யர்களும் பிராமணர்களின் மனைவிமார்களுடன் முறைகேடாக நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். இதன் விளைவாக அரசாங்கம் என்பதே இல்லாத நிலை ஏற்பட்டுவிட்டது. வலிமையற்றவர்கள் வலிமை மிக்கவர்களால் அடக்கி ஒடுக்கப்பட்டனர். யாரும் எந்த சொத்துக்களின் மீதும் உரிமை கொண்டாட முடியவில்லை. கொடியவர்களின் பாவச் செயல்களால் பூமி தேவி மிகுந்த வேதனையும் வாதனையும் அடைந்தாள். நீதியின் பாதுகாவலர்களான சத்திரியர்களால் விதிமுறைகளின்படி பாதுகாக்கப்படாததால் அமைதியும் ஒழுங்கும் குலைந்து மென்மேலும் மோசமாகி வந்தது. இதனால் பூமகள் திகிலும் பேரச்சமும் கொண்டு இடம் விட்டு இடம் பெயர்ந்து கொண்டிருப்பதை கவனித்து விட்ட கசியபர் அவளை தனது தொடையால் தாங்கிக் கொண்டார். இதனால் அவள் யுருவி என பெயர் பெற்றாள். பின்னர் கசியபரின் சினம் தணிந்ததும் பூமாதேவி அவருடைய பாதுகாப்பை நாடினாள். தனக்கு ஒரு மன்னனை தர வேண்டும் என்று வேண்டினாள். இது குறித்து அவள் பின்வருமாறு கூறினாள்: ஹயாஸ்களின் இனத்தில் பிறந்த பல சத்திரியர்களை பெண்களிடையே வைத்து காப்பாற்றி வருகிறேன். அவர்கள் என்னுடைய பாதுகாவலர்களாக இருக்கட்டும். பௌரவர்களின் வழித்தோன்றலும் விதுரனது புதல்வனும் ரிஷாவத் மலைப்பகுதிகளில் கரடிகளால் வளர்க்கப்பட்டவனுமான ஒரு சத்திரியன் இருக்கிறான். அவன் என்னை பாதுகாக்கட்டும். இதுபோன்று சௌதாசனுடைய வாரிசு அன்புள்ளமும் பெருஞ்சிறப்பும் வாய்ந்த குரு பராசரனால் வளர்க்கப்பட்டு வருகிறான். அவன் என்னை பாதுகாக்கட்டும். பராசரன் ஒரு பிராமணனாக இருந்தபோதிலும் ஒரு சூத்திரனைப் போல் அவனுக்கு பணிவிடைகள் செய்த காரணத்தால் அந்த இளவரசன் சர்வகர்மன் என அழைக்கப்படுகிறான். இவ்வாறு காப்பாற்றப்பட்ட இதர பல மன்னர்களையும் கணக்கிட்டு கூறிய பிறகு பூமி மாதா மேலும் கூறலானாள்: இந்த சத்திரிய வழித்தோன்றல்கள் யாவரும் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பாக இருந்து வருகின்றனர். தியோகர்கள் பொற்கொள்ளர்கள் மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் என்னை பாதுகாப்பார்களே, ஆனால் நான் நிம்மதியாக இருப்பேன். அவர்களுடைய தந்தைமார்களும் பாட்டன்மார்களும் என் பொருட்டு பரசுராமனால் வேட்டையாடி கொல்லப்பட்டு விட்டனர். அவர்களுக்கு நீதி கிடைக்க செய்வது என் கடமை. கஸ்யப்பர் போன்ற ஒரு மாபெரும் மனிதரால் என்றென்றும் பாதுகாக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. ஒரு சாதாரண மன்னன் இருந்தால் போதும், நான் மனநிறைவு அடைவேன். எனவே எனது இந்த கோரிக்கை துரிதமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இதன் பேரில் கஸ்யப்பர் பூமிதேவி சுட்டிக்காட்டிய சத்திரியர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை அரசர்களாக ஆக்கினார். இத்தகையதுதான் சான்று. இதனை எவரேனும் ஒப்புக்கொள்ள முடியுமா? இதனை ஏற்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட சான்று குறித்து நாம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். முதலாவதாக, சமரசம் பற்றி கூறும் கதைகள் எல்லாம் சத்திரியர்களின் நன்மதிப்புக்கு தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில்தான் முடிவதை பார்க்கலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சத்திரியர்கள் மிகவும் இழிவான முறையில் சரணடைவதாகவே காட்டப்படுகிறது. பாரதர்கள் வசிஷ்டர்களின் பகைவர்கள். திடீரென்று அவர்களது நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது. அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். இதனால் தங்களுடைய ராஜ்யத்தை இழக்கின்றனர். அவர்கள் தங்களது பன்னெடுங்கால பரம வைரியான வசிஷ்டரை அணுகி தங்களுடைய குருவாகி இந்த பேரிடலிருந்து இக்கட்டிலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கின்றனர். பிருகுக்கள் சத்திரியர்கள் பற்றிய கதையில் விட்டு கொடுக்காமல் தீவிரமாக போராடும் பெருமித மனோபாவம் கொண்டவர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றனர்.
கல்மாஷபாதன் போன்ற ஹய சத்திரியர்கள் பற்றிய கதையில் வெற்றி பெற்ற பிராமணர்களுக்கு தங்களுடைய பெண்களை தந்து சத்திரியர்கள் சமரசம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இவையெல்லாம் பிராமணர்களை பெருமைப்படுத்தும், சத்திரியர்களை சிறுமைப்படுத்தும் நோக்கத்தோடு இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகளாகும். கீழ்த்தரமான, மட்டமான, வெறுக்கத்தக்க, அருவருப்பான, கொச்சையான, வீண் புகழ்ச்சி செய்யும் இத்தகைய கதைகளை வரலாற்று உண்மைகளாக யார் ஏற்றுக்கொள்வார்கள்? பிராமணியத்தின் கடைத்தெடுந்த ஆதரவாளர்தான் இவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்டதுதான் சமரச பிரச்சினை குறித்த சான்றின் லட்சணமாகும். பிராமணர்களுக்கும் சுதாசனின் வழித்தோன்றல்களின் சூத்திரர்களுக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதாக கூறப்படுவது வெறும் புனைக்கதை. உண்மையில் அப்படிப்பட்ட சமரசம் ஏதும் ஏற்படவில்லை என்பதை மெய்ப்பதற்கு போதிய சான்று உள்ளது. முதலாவதாக, வசிஷ்டரின் பேரனும் சக்தி அல்லது சக்தியின் புதல்வனுமான பராசரன் தன்னுடைய தந்தை சூத்திர அரசன் சுதாசனால் உயிரோடு சுட்டெரிக்கப்பட்டார் என்பதை கேள்விப்பட்ட போது எல்லா உயிர் ராசிகளையும் முழு மொத்தமாக கொல்வதற்கு சபதம் ஏற்றான் என்பதை மறுக்க முடியாது. முழு மொத்தமாக கொல்வது என்பது ஓர் உருவகமான கருத்தாகும் என்பதில் ஐயமில்லை. சதாசனின் வழித்தோன்றல்களை, அதாவது சூத்திரர்களை பொதுவாக பழிவாங்க வசிஷ்டர் உறுதி கொண்டார் என்பதையே இது அர்த்தப்படுத்துகிறது. பிருகுக்களும் சத்திரியர்களும் எவ்வாறு மோதிக்கொண்டார்கள் என்பதையும், முந்தியவர்கள் பிந்தியவர்கள் மீது வன்முறையற்ற முறையில் எவ்விதம் வெற்றி கொண்டார்கள் என்பதையும் எடுத்துக்கூறி தனது சபதத்தை நிறைவேற்ற வேண்டாம் என்று பராசரனை வசிஷ்டர் தடுத்து நிறுத்திவிட்டார் என மகாபாரதத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த கதை உண்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால் மற்ற கதைகளைப் போலவே பிராமணர்களை பெருமைப்படுத்துவதற்காக இதுவும் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு கட்டுக்கதையே ஆகும். இரண்டாவதாக, சூத்திரர்களுக்கு எதிராக பிராமணர்கள் இயற்றிய சட்டங்கள் பிராமணர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் இடையே எத்தகைய சமரசமும் ஏற்படவில்லை என்பதை மெய்ப்பிக்கும் மிகவும் வலுவான சான்றாக உள்ளன. சூத்திரர்களுக்கு எதிராக இயற்றப்பட்ட இத்தகைய சட்டங்களை ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கும் அவற்றின் வளர்ச்சியையும் அசாதாரணமான இயல்புகளையும் பற்றி முன்னமேயே கூறியிருக்கிறோம். இத்தகைய கருப்பு சட்டங்களின் பின்னணியில் இப்போது எஞ்சியிருக்கும் பணியெல்லாம் இத்தகைய சமரசம் ஏற்பட்டிருக்கும் என்று கூறப்படுவது முற்றிலும் ஏற்றத்தக்கதல்ல என்பதை வலியுறுத்துவதே ஆகும். பிராமணர்கள் சூத்திரர்களை மன்னிக்காதது மட்டுமல்ல, சூத்திரர்களின் சந்ததியினரின் பால் கூட இதே ஈவு இரக்கமற்ற அரக்கத்தனமான பழிவாங்கும் போக்கையை கடைபிடித்தனர். இது குறித்து பலருக்கு தெளிவான கருத்து ஏதும் இல்லாததால் சண்டாளர்களையும் நிஷாதர்களையும் பற்றிய சில உண்மைகளை இங்கு எடுத்துரைப்பது உசிதமாக இருக்கும். சண்டாளர்களும் நிஷாதர்களும் கலப்பு திருமணங்களால் பிறந்தவர்கள். நிஷாதன் ஓர் அனுலோமன், சண்டாளனோ பிரதிலோமன். அனுலோமாக்கள் உபநயத்துக்கு தகுதி உடையவர்களாக கருதப்படுகின்றனர். எனினும் விந்தையான முறையில் இந்த விதிக்கு ஒரு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது, சூத்திர பெண்ணிடம் பிராமணனுக்கு பிறந்த மகன் அனுலோபன் என்ற போதிலும் உபநயனம் செய்து கொள்ள அவனுக்கு உரிமை இல்லை. இந்த விதிவிலக்கு ஏன் செய்யப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது சுவையானதாக இருக்கும். இந்த மனம்போன போக்கான கொடுமையான செயல் ஒருவரது பகைவனது குழந்தைகளை பழிவாங்கும் குரூரமான செயலை அன்றி வேறல்ல என்பதை இதற்கு ஒரே பதிலாக இருக்க முடியும். பின்கண்ட அட்டவணையில் காட்டியுள்ள 6 விதமான அனுலோமாக்கள் இருக்கின்றனர். தந்தை பிராமணன், தாய் சத்ரியன், சந்ததியின் பெயர் முர்த வாசிக்தன். தந்தை பிராமணன், தாய் வைஷ்யன், சந்ததியின் பெயர் அம்பஸ்தன். தந்தை பிராமணன், தாய் சூத்திரன், சந்ததியின் பெயர் நிஷாதன். தந்தை சத்ரியன், தாய் வைஷ்யன், சந்ததியின் பெயர் மகிஷியன். தந்தை சத்ரியன், தாய் சூத்திரன், சந்ததியின் பெயர் உர்கன். தந்தை வைஷ்யன், தாய் சூத்திரன், சந்ததியின் பெயர் கரணன். அடுத்து பிரதிலோமாக்களை எடுத்துக்கொண்டால் இவர்கள் அனைவரையும் மனித பிறவிகளிலேயே மிக மிக கீழானவர்கள் என்று மனு குறிப்பிடுகிறார். அதே சமயம் பிரதிலோமாக்களை பீடித்திருக்கும் கரை வடு எல்லார் விஷயத்திலும் ஒரே மாதிரியானதாக இல்லை. உரிமைகள், சலுகைகள் விஷயத்தில் அயோகவர்களும் ஷத்தார்களும் நம்ப முடியாத பரிவோடு நடத்தப்படுகின்றனர். சண்டாளர்களோ சொல்லொன்னா பழிப்புக்கு உள்ளாகின்றனர். மனுஸ்மிருதியில் உள்ள பின்கண்ட விதிகள் இந்த அப்பட்டமான பாரபட்சத்தை துலாம்பரமாக எடுத்து காட்டுகின்றன. அயோகவர்களை பொறுத்தவரையில் மனுஸ்மிருதி பின்வருமாறு மட்டுமே கூறுகிறது: தச்சு தொழில் ஓர் அயோகவனின் தொழிலாக இருக்கும். ஷக்தரை பொறுத்தவரையில் மனுஸ்மிருதி கீழ்கண்டவாறு கூறுகிறது: வலைகளில் வசிக்கும் பிராணிகளை பிடிப்பதும் கொல்லுவதும் ஷத்தர்களின் தொழில். இவர்களுக்கு கீழான தொழில்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன.
சண்டாளர்களைப் பற்றி மனுஸ்மிருதி கூறியிருப்பதை இத்துடன் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு சண்டாளனும் பன்றியும் சேவலும் நாயும் மாதவிலக்கான பெண்ணும் அழியும் பிராமணன் உணவு உண்பதை பார்த்தலாகாது. சாதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சண்டாளர்கள், புக்கசர்கள், முழு மூடர்கள், கர்வமுடையவர்கள், கீழ்ச்சாதியினர், அந்தியாவசாயிகள் முதலியோர்களுடன் சேர்ந்து வாழக்கூடாது. சண்டாளன் மாதவிலக்கான பெண், சாதி பிரஷ்டம் செய்யப்பட்டவன், மகப்பேறுற்ற நிலையிலுள்ள பெண் இவர்களை தொட்டாலும் பிணத்தையோ அல்லது பிணத்தை தொட்டவனையோ தொட்டாலும் குளித்தால் தீட்டு போய்விடும். நாய்களால் கொல்லப்பட்ட விலங்கின் இறைச்சியும் மாமிசம் உண்ணும் இதர பிராணிகளால் கொல்லப்பட்ட விலங்கின் இறைச்சியும் சண்டாளர்கள் மற்றும் இதர தஸ்யுக்களால் கொல்லப்பட்ட விலங்கின் இறைச்சியும் பரிசுத்தமானவை என்று மனு அறிவித்திருக்கிறார். ஓராண்டுக்குள் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிக்கும் விரத்திய பெண்ணுடனோ அல்லது சண்டாள பெண்ணுடனோ கணவன் மனைவி போல் கூடி வாழ்பவனுக்கும் 2 மடங்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும். தனது சொந்த சாதியை சேர்ந்த மனைவி அருகில் இருக்கும் போது வேறொரு பெண்ணால் இதை செய்ய மதிகேடாக அனுமதிப்பவன் இம்மியளவு கூட ஒரு சண்டாளனை விட சிறந்தவனாக மாட்டான். சண்டாளர்கள் சுவபகாக்களின் குடியிருப்பு இடங்கள் கிராமத்திற்கு வெளியே இருக்க வேண்டும். அவர்களுக்கு உண்கலங்கள் ஏதும் இருக்கக்கூடாது. நாய்களும் கழுதைகளும் தான் அவர்களுடைய உடைமைகளாக இருக்க வேண்டும். தவிரவும் நன்மை தீமை நன்கு தெரிந்த விஸ்வாமித்திரன் பசி தாழாமல் ஒரு நாயின் இறைச்சியை உண்ண முற்பட்டது சண்டாளன் கையிலிருந்து உணவு வாங்கி உண்பதற்கு ஒப்பாகும். பிராமணன் திருப்படையலின் பொருட்டு ஒருபோதும் ஒரு சூத்திரனிடமிருந்து பொருட்களை யாசகம் பெறக்கூடாது. ஏனென்றால் ஒரு சூத்திரனிடமிருந்து இவ்வாறு யாசகம் பெற்று நைவேத்தியம் செய்பவன் மரணத்திற்கு பின்னர் ஒரு சண்டாளனாக பிறப்பான். சண்டாள பெண்களுடனோ அல்லது கீழ்ச்சாதியைச் சேர்ந்த வேறு பெண்களுடனோ சிற்றின்பத்தில் ஈடுபடுதல், அவர்களிடமிருந்து உணவு வாங்கி உண்ணுதல், பரிசுகளை பெறுதல் போன்றவற்றை ஒரு பிராமணன் தன்னை அறியாமல் செய்யும் போது நிலை தடுமாறுகிறான். ஆனால் இதையே நெஞ்சறிந்து செய்யும்போது அவன் அந்த சண்டாளர்களுக்கு சமமானவனாகி விடுகிறான். பிராமணனை படுகொலை செய்பவன் நாய்கள், பன்றிகள், கழுதைகள், ஒட்டகங்கள், பசுக்கள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், வனவிலங்குகள், பறவைகள், சண்டாளர்கள், புக்கசர்கள் கருப்பையில் பிரவேசிக்கிறான். அயோகவர்கள், சத்தர்கள் ஆகியோர் நடத்தப்படும் முறையுடன் ஒப்பிடும்போது சண்டாளர்கள் ஏன் வேறுபட்ட முறையில் நடத்தப்படுகின்றனர்? அதிலும் இவர்கள் அனைவரும் பிரதிலோமாக்களாக இருக்கும்போது இந்த பாகுபாடு ஏன்? பிரதிலோமாக்களிலேயே சண்டாளன் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு ஏன் மிகவும் இகழார்ந்த முறையில், வெறுக்கத்தக்க முறையில், மோசமான முறையில் நடத்தப்பட வேண்டும்? பெரிதும் வெறுக்கப்படும் சூத்திரனின் வழித்தோன்றலாக அவன் இருப்பதே இதற்கு காரணம். ஒருவரது பகைவனது குழந்தையை ஈவு இரக்கமற்று பழிவாங்கும் இழிவினும் இழிவான செயலே அன்றி இது வேறென்று. இவை யாவற்றிலுமிருந்து பிராமணர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் இடையே எவ்வித சமரசமும் ஏற்படவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. பிரதிலோமாக்கள் அட்டவணை. சூத்திர தந்தைக்கும் பிராமண தாய்க்கும் பிறந்தவன் சண்டாளன். சூத்திர தந்தைக்கும் சத்திரிய தாய்க்கும் பிறந்தவன் ஷத்தர். சூத்திர தந்தைக்கும் வைசிய தாய்க்கும் பிறந்தவர் அயோகவன். வைசிய தந்தைக்கும் பிராமண தாய்க்கும் பிறந்தவர் சூதன். வைசிய தந்தைக்கும் சத்திரிய தாய்க்கும் பிறந்தவர் வைதேகன். சத்திரிய தந்தைக்கும் பிராமண தாய்க்கும் பிறந்தவர் மகதன். இனி அடுத்து கடைசி ஆட்சேபத்துக்கு வருவோம். சூத்திரர்கள் இந்தோ ஆரிய சமுதாயத்தில் மிகப்பெரிய பகுதியினராக இருந்திருக்கக்கூடும் என்ற எண்ணம் இந்த ஆட்சேபத்திற்கு அடிப்படையாக இருப்பதாக தோன்றுகிறது. இத்தகைய எண்ணம் இருக்கும்போது உபநயன மறுப்பு போன்ற கொடுமையை சூத்திரர்கள் அமைதியாக சகித்து கொண்டிருப்பது விந்தையாக தோன்றுகிறது. ஏனென்றால் சூத்திரர்கள் இந்து சமுதாயத்தில் மிக பரந்த மக்கள் தொகையினராக இருக்கையில் இந்தோ ஆரிய சமுதாயத்திலும் சூத்திரர்கள் மிக பெரும் மக்கள் தொகையினராகவே இருப்பார்கள் என்பதே இத்தகைய எண்ணத்துக்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடும். ஆனால் இத்தகையதோர் அனுமானம் ஆதாரமற்றதாகும். ஏனெனில் இந்தோ ஆரிய சமுதாயத்தை சேர்ந்த சூத்திரர்கள் இந்து சமுதாயத்தை சேர்ந்த சூத்திரர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டதொரு இனத்தவர்களாவர். இந்து சமுதாயத்தை சேர்ந்த சூத்திரர்கள் இந்தோ ஆரிய சமுதாயத்தை சேர்ந்த சூத்திரர்களின் இன ரீதியான வழித்தோன்றல்கள் அல்லர். இந்தோ ஆரிய சமுதாயத்தில் சூத்திரர்கள் என்ற சொல்லுக்கு பொருள் இந்து சமுதாயத்தில் அந்த சொல்லுக்குள்ள பொருளிலிருந்து அறவே வேறுபட்டது என்பதை புரிந்து கொள்ள தவறியதாலேயே இந்த குழப்பம் எழுந்துள்ளது. இந்தோ ஆரியர்களிடையே சூத்திரர் என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட மக்களை குறிக்கும் இடுகுறி பெயராகும். அது ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த மக்களை குறிக்கும் பெயர். இந்து சமுதாயத்தில் பயன்படுத்தப்படும் சூத்திரர் என்ற சொல் இடுகுறி பெயரே அல்ல, மாறாக அது கீழான நாகரிகமற்ற மக்களை குறிக்கும் ஒரு அடைமொழி.
கலாச்சாரத்தில் கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் என்பதை தவிர வேறு எந்த பொது அம்சமும் இல்லாத பலதரப்பட்ட கதம்பமான இனங்களின் குழுக்களின் ஒரு ஒட்டுமொத்த திரளை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கேலி பெயரே இது. சூத்திரர்கள் என்ற பெயரில் அவர்களை அழைப்பது தவறு. இவர்களுக்கும் ஆரிய சமுதாயத்தில் பிராமணர்களை பகைத்து கொண்ட சூத்திரர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த அப்பாவிகளான பழிபாவமற்ற பின்தங்கிய மக்களை ஆதி சூத்திரர்களுடன் இணைத்து சிறிதும் சம்பந்தமின்றி அவர்களை கோரக் கொடுமைகளுக்கும் தண்டனைகளுக்கும் உள்ளாக்குவது பரிதாபத்திலும் பரிதாபமாகும். இந்தோ ஆரிய சூத்திரர்களும் இந்து சமுதாயத்தின் சூத்திரர்களும் வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள் என்ற உண்மையை தர்ம சூத்திர கர்த்தாக்களே ஒரு சமயம் உணர்ந்திருந்தனர் என்பது தெள்ளத்தெளிவு. அவர்கள் சற்சூத்திரர்களுக்கும் அசர் சூத்திரர்களுக்கும் அதே போன்று அனிரவாதித சூத்திரர்களுக்கும் நிரவாசித சூத்திரர்களுக்கும் இடையே வேறுபாடு கண்டதிலிருந்து இதனை தெரிந்து கொள்ளலாம். சற்சூத்திரன் என்றால் பண்பாடுள்ள சூத்திரன் என்று பொருள். அசர் சூத்திரன் என்றால் பண்பாடற்ற சூத்திரன் என்று அர்த்தம். நிரவாசித சூத்திரன் என்றால் கிராம சமூகத்திற்குள் வாழும் சூத்திரனை குறிக்கிறது. அனிவாசித சூத்திரன் என்பது கிராம சமூகத்திற்கு வெளியே வாழும் சூத்திரனை குறிக்கிறது. சட்டங்கள் இயற்றுபவர்களின் கண்ணோட்டத்தில் சூத்திரர்களின் நிலைமை மேம்பட்டு வருகிறது என்பதையும், சமூக கூட்டுறவில் முன்னர் எவரும் அனுமதிக்கப்படாத போது இப்போது சிலர் அனுமதிக்கப்படுகின்றனர் என்பதையும் இது காட்டுகிறது என்று கூறுவது தவறு. சற்சூத்திரர்கள் நிர்வாசித சூத்திரர்கள் என்பது ஆரிய சமுதாயத்தின் சூத்திரர்களையும், அசர் சூத்திரர் அனிரவாசித சூத்திரர்கள் என்பது இந்து சமுதாயத்தின் ஒரு பகுதியாக உருவாக்கத் தொடங்கிய சூத்திரர்களை கேலிப்பெயரில் அழைப்பதுமே குறிப்பிடுகிறது என்பதே சரியான பொருள் விளக்கமாக இருக்க முடியும். ஆரிய சமுதாயத்தின் சூத்திரர்களை பற்றியே இங்கு நாம் பேசுகிறோம். அவர்களுக்கும் இந்து சமுதாயத்தின் பிற்கால சூத்திரர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே இவ்வாறு இருக்கும்போது இந்து சமுதாயத்தின் சூத்திரர்கள் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் இருப்பதை இந்தோ ஆரிய சமுதாயத்தை சேர்ந்த சூத்திரர்களும் இதே போன்று பெரும் எண்ணிக்கையில் இருந்திருக்கக்கூடும் என்ற கூற்றுக்கு ஆதாரமாக கொள்ளக்கூடாது. சூத்திரர்கள் ஓர் இனமா, குலமா, இவற்றின் ஒரு பகுதியா அல்லது குடும்பங்களின் ஒரு குழுவா என்பது நமக்கு துல்லியமாக தெரியாது. எனினும் அவர்கள் ஒரு பெரிய இனமாக இருந்தாலும் கூட அவர்களது எண்ணிக்கை ஒரு சில ஆயிரங்களுக்கு மேல் இருக்க முடியாது. பாரதர்கள் சிறு எண்ணிக்கையிலேயே இருந்தனர் என்பது ரிக்வேதத்தில் மண்டலம் 7 33.6 திட்டவட்டமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சதபத பிராமணம் பாஞ்சால மன்னன் சோன் சத்ரசகன் நடத்திய அசுவமேத யாகம் பற்றி குறிப்பிடுகையில் பின்வருமாறு கூறுகிறது. சத்ரசகன் அசுவமேதம் யாகம் செய்யும் போது கவசம் அணிந்த 6000 தௌர்வசர்கள் எழுந்து நின்றனர். தௌர்வச இனத்தவர் எண்ணிக்கை 1000 என்பதை இது குறிப்பதாக இருந்தால் சூத்திரர்கள் மிக பெரும் எண்ணிக்கையில் இருக்க முடியாது என்பதையே இது காட்டுகிறது. எண்ணிக்கை பிரச்சனை ஒருபுறம் இருக்க, இடரை தவிர்க்க சூத்திரர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர்கள் பகைத்து கொண்ட சில பிராமணர்கள் அவர்களுடைய உபநயத்தை செய்ய மறுக்கும் போது அவர்கள் பகைத்து கொள்ளாத இதர பிராமணர்களின் சேவையை பெற்றிருக்க முடியுமா? இத்தகைய சாத்தியக்கூறு பல சந்தர்ப்ப சூழ்நிலைமைகளை பொறுத்திருக்கிறது. முதலாவதாக, எல்லா பிராமணர்களும் இந்த விஷயத்தில் ஐக்கியமாக இருந்தார்களா அல்லது ஐக்கியத்தை உடைப்பது சாத்தியமாக இருந்திருக்குமா என்பது நமக்கு தெரியாது. இந்த பிரச்சனை சூடான பிரச்சனையாக இருந்தபோது பிராமணர்கள் ஒரு சாதியாக உருவாகி இருந்தனரா என்பதையும் நாம் அறியோம். எனினும் ரிக்வேத காலத்தில் கூட பிராமணர்கள் ஒரு தனி வகுப்பினராக இருந்தனர் என்பதும், வகுப்பு உணர்வை வளர்த்து கொண்டனர் என்பதும், தங்களது வகுப்பு நலன்களை பாதுகாத்துக் கொள்வதில் குறியாக இருந்தனர் என்பதும் தெளிவாக தெரிகிறது. இத்தகைய நிலைமையில் பிராமணர்களின் சதியை உடைப்பது சூத்திரர்களுக்கு கடினமானதாக இருந்திருக்கும். இரண்டாவதாக, உபநயனம் செய்து வைப்பது குடும்ப புரோகிதரின் பிரத்யேக உரிமையாகவும் இருந்திருக்கக்கூடும். வேள்விகள் நடத்துவது அச்சமயம் குடும்ப புரோகிதரின் தனி உரிமையாக ஆகிவிட்டிருந்ததை நிமி மன்னனின் கதை காட்டுகிறது. இத்தகைய கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்குமாயின் பிராமணர்கள் தங்களுக்கு எதிராக ஒரு பொது முன்னணி அமைத்துக் கொள்வதை தடுப்பதற்கு சூத்திரர்களால் அதிகம் ஒன்று செய்திருக்க முடியாது என்பது தெளிவு. இரண்டாவது ஒரு சாத்தியக்கூறு, எல்லா சத்திரியர்களிடையேயும் ஒரு பொது முன்னணி உருவாகியிருந்தால் பிராமணர்களின் எதிர்ப்பை தாக்குப்பிடித்து நின்றிருக்க முடியும். இத்தகைய ஒரு நிலை அச்சமயம் சாத்தியமாக இருந்ததா என்பது யூகத்திற்கு உரிய விஷயமே ஆகும். முதலாவதாக, உபநயன உரிமையை இழந்தது தங்களது எதிர்கால அந்தஸ்தை பாதிக்கும் என்பதை சூத்திரர்கள் உணர்ந்திருந்தார்களா? அவ்வாறு அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது. இரண்டாவதாக, சத்திரியர்கள் ஒன்றுபட்ட அமைப்பாக இருந்தார்களா? அவ்வாறு இருந்திருப்பார்கள் என்பதில் எனக்கு ஐயமே.
மூன்றாவதாக, ஏனைய சத்திரிய மன்னர்கள் சூத்திரர்களிடம் பரிவும் அனுதாபமும் கொண்டிருந்தனரா? ரிக்வேதத்தில் கூறப்படும் தசராஜன யுத்தம் உண்மையாக இருக்குமாயின் சூத்திரர்களுக்கும் இதர சூத்திரர் அல்லாத மன்னர்களுக்கும் இடையே பரஸ்பரம் வெறுப்பும் விரோதமும் நிலவியது என்பது தெளிவாகிறது. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது உபநயனம் செய்து கொள்ளும் உரிமை பிராமணர்களால் சூத்திரர்களுக்கு மறுக்கப்பட்டது உண்மையே என்பதில் வியப்பேதும் இருக்க முடியாது.